வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஐபிஎல்க்கு உண்டான ஒரு ஃபேன் பாய் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்ட்டூன் ஃபேஸை எடுத்து அதை அப்படியே வந்துட்டு ஐபிஎல்ல இருக்கிற ஏதோ ஒரு டீமுக்கு நாம் வந்து ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா டூன் ஆப் அண்ட் பிக்ஸ்ஆர்ட். இந்த 2 அப்ளிகேஷன் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற 2 அப்ளிகேஷனுமே வந்துட்டு ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுமே ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. அதே போல் இதோட ரெக்கவர்டு ஃபைல்ஸும் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட அந்த இமேஜை மட்டும் உங்களோட லோக்கலில் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா டூன் ஆப், அந்த ஆப்பை மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் ரீசெண்டாக ஏதாவது இமேஜ் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும்னு வச்சுன்னா எந்த இமேஜ் நீங்கள் மாற்ற போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிஷ் ஃபேஸாக மாற்றும் அது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற இன்டூ மார்க்கை கொடுத்துங்க. இப்போ டாப் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட லோக்கல் ஃபைலில் அதை ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸில் அந்த இமேஜ் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு KKRக்கு உண்டான ஃபேன் பாய் கார்ட்டூன் இமேஜ் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேக்ரவுண்ட் இது தான். ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட லோக்கல் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து எடுத்துங்க. இதில் வந்துட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்குது. அந்த ஆடை மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. ஆடை கிளிக் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்ட் இமேஜை மட்டும் எடுத்துங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு டூன் ஆப்பில் இமேஜ் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த இமேஜை மட்டும் நம்ம இது மேலே ப்ளேஸ் பண்ணோம். அதுக்காக வந்துட்டு ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறத எடுத்துங்க. கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம எரேஸ் பண்ணோம். எரேஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக நம்ம மாற்றணும். ஸோ அதுக்காக வந்துட்டு கட் அவுட்டுன்னு பாட்டமில் இருக்குல்ல, அந்த ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வச்சு அப்படியே ட்ரா பண்ணுங்கள் அவுட்லைனில் மட்டும். ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃபேஸு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பெருசாக சின்னதாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிட வேண்டியது தான். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு டவுன்லோட் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர். இந்த இமேஜ் எப்படி பண்ணுறது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.